பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா 2 பேதுருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். ஐயோ, எப்படி செய்வார்? அதுக்கு முந்தின வசனத்தை கொஞ்சம் சத்தமா வாசிமா. தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். என்ன நடக்குது தெரியுதா? இங்க ஆக்கினை தீர்ப்பா சோதனை என்று விடுதலையா? நீ தான் முடிவு பண்ணணும். இது ஒன்னிட்ட தான் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு நீ என்ன செய்யக்கூடாது? அசுத்த இச்சைகளோடு கூட மாம்சத்துக்கு ஏற்ற நடக்கையோடு கூட கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணக்கூடாது. நம்ம இதைத்தானே செய்வோம். தேவ சமூகத்தை அசட்டை பண்றதுல கில்லாடி. ஆனா நமக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது. செய்ததற்கான பலன் கண்டிப்பா உண்டு. தயவு செய்து ஒன்று சொல்றேன். முதல்ல நம்முடைய மன விருப்பத்தின்படி நாம் நடக்கிற போது அநேகர் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். நாம் யாவுடைய சித்தத்தின்படி நடக்கிற போது சத்துருடைய வாசலை நமக்கு சுதந்திரமாக்கி தருவார். இதை முதல்ல புரியணும். இங்க என்ன சொல்றார்? அசுத்த இச்சை அப்படின்னா என்னதுங்க? அசுத்த இச்சைன்னா பரிசுத்த வேதத்தில் நோண்டி பார்த்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, உலக ஆசை, பாவ இச்சை, துர் இச்சை, மோக இச்சை, மாம்ச ஆசை இச்சை ஆகிய 5 குணங்கள் அசுத்த இச்சைகள். புரிஞ்சுச்சா? உலக ஆசை, பாவ ஆசை, துர் இச்சை, மோக இச்சை, மாம்சத்தினுடைய ஆசை இச்சைகள். இந்த 5 சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றார், அசுத்த இச்சைகள் உன்னிடத்தில் இருக்கிறது. இருக்கா? உலக ஆசை இருக்கா? ஆமா இருக்கு. பாவ ஆசை இருக்கா? ஆமா இருக்கு. செய்யக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனா செஞ்சிருவேன். துர்இச்சை இருக்கா? துர்இச்சைனா என்ன? அடுத்த கேள்வி அதானே வரும். தேவையில்லாதது, உனக்கு சொந்தம் இல்லாததையெல்லாம் இச்சப்படுற பத்தியா? அதான் துர்இச்சை, ஆசை இச்சை, ஆசையே இச்சை. மோக இச்சை, இது கொஞ்சம் வித்தியாசமான இச்சை. ஆமீன். அடுத்தவன் பொருளை எல்லாம் அது சரீரத்தோடு சேர்த்து வச்சு நம்ம இச்சப்படுறது. அடுத்தபடி சொல்றாரு மாம்சத்தினுடைய ஆசை இச்சை. இங்க என்ன தோணுதோ அதெல்லாம் வேணும். இங்க என்ன தோணுதோ அது எல்லாம் வேணும். இவ்வளவத்தையும் தேவன் சொல்றார் அசுத்த இச்சை. அதுக்கு அடுத்து சொல்றாரு மாம்சத்திற்கு ஏற்றவைகள் என்ன அப்படின்னா கலாத்தியருக்கு தான் போகணும். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகம், விக்கிரக வழிபாடு, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சுய ஆசைகள், பிரிவினைகள், கோஷ்டி பூசல்கள், பொறாமைகள், குடிவெறிகள், களியாட்டுகள் ஆகிய 17 குணம். அங்க 5 இங்க 17, 22 எது ஒன்னிடத்துல இருந்தாலும் தேவ சமூகத்தில் நிற்க முடியாது. என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த குணம் இருக்கிறவன் என்ன நடக்கும் அப்படின்னா, சங்கீதம் 68:21 சொல்லுகிறது, மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்கள் சிரசையும் தன் அக்கிரமங்கள் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையிலும் உடைப்பார். பாருங்களேன் வசனம் எப்படி சொல்லுனா, தலையில மயிர் இருக்குல்ல, மயிர் இருக்கிற உச்சந்தலையை உடைத்தே போடுவாராம். அப்போ ஒன்று சாகடிச்சிடுறாராம். அப்புறம் சாவியா வருதுன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அல்லேலூயா. இதனால்தான் பரிசுத்தமாகாமல் இருக்க ஒரு துணிகரவனிடத்தில் இருக்கக்கூடாது. அது பிசாசு. ஜெபிக்க விடாது, உபவாசிக்க விடாது, வேதத்தை தியானிக்க விடாது.
தலை எண்ணிக்கைக்கு சபையில் வந்து உட்கார்ந்தா மட்டும் போதாது, சபைக்கு வரணும். சிலர் ஆராதனை கூடி விடுதலை விட்டு விடுகிறது போல நீயும் விட்டு விடாதீர் என்று சொன்னார். சபைக்கு வரணும், ஆனா சபைக்கு மட்டும் வந்து என்ன பிரயோஜனம்? செய்ய வேண்டியவைகளை எல்லாம் செய்யணும்ல. நல்லா புரிஞ்சுங்க. ஏன் தேவன் உனக்கு தண்டனையை கொடுக்கிறார் என்று சொன்னால் நீ புரியணும். நமக்கு தான் புரியாது. அல்லேலூயா. அதனால்தான் சங்கீதம் 19:13 வாசித்தீங்கன்னா இன்னும் புரியும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். ஆமென். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். ஐயா, உனக்கு பிரச்சனை வேண்டாம், போராட்டம் வேண்டாம், மரண கண்ணிகள் வேண்டாம், கடன் வேண்டாம், போராட்டம் வேண்டாம்னா கேட்ட வசனத்தின்படி துணிகரமான பாவங்களுக்கு விலகி வாழும். அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்ப நீ உத்தமனாவ, அப்ப உனக்கு வரக்கூடிய பெரும் பொல்லாப்புக்கு நீ நீங்களாக்கி விடுவிக்கப்படுவாய். எப்படி? இந்த பெரும் பாதகம் என்று சொன்னா கட்டளையை மீறுவது, மீறினவன் மனம் திரும்பாமல் பாவத்தில் வாழ்வது. பாவத்தை செஞ்சிருவான், ஆனா பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டுற மாட்டான். கேட்டா நான் தான் சொன்னேன்ல, ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு சொல்லியாச்சு. சொன்னா போதுமா? இல்ல, சொன்னதை செய்யாம இருக்கணும். தேவன் விரும்புகிற காரியம் அதான். தேவ சமூகத்தில் செய்ய மாட்டேன்னு சொன்னா செய்யக்கூடாது. அப்ப நீ என்ன செய்யற? பெரும்பாதகத்துக்கு உன்னை நீ விளக்குற. அதே மாதிரி சொல், செயல், எண்ணம் எப்போதும் பாவத்தை சார்ந்து உனக்கு இருக்கு. சொல், செயல், எண்ணம், இந்த மூணையும் நீங்க பார்த்தீங்கன்னா எப்படியும் பாவத்தோட ஐக்கியமா தான் இருக்கும். அதனாலதான் பெருந்தீங்கு உனக்கு வராமல் இருக்கு. இதை விட்டு வெளியில வா. சிந்திக்கிறது, அது நல்லா இருக்குதே, அதை அடிச்சு மாத்தினா நல்லா இருக்குமே, இது நல்லா இருக்குதே, இதை அடிச்சு மாத்தினா நல்லா இருக்குமே. பெருந்தீங்கு வராம வேற என்ன வரும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா யோசுவா உனக்காகத்தான் வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கிற போது, பாவிகளை ரட்சிக்க மெசியா யாசுவா உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்கள் பிரதான பாவினான். பாத்தீங்களா? இந்த பாவியை விடுவிக்க யோசுவா இந்த பூமிக்கு வந்து யோவான் சுவிசேஷம் 5:14 உனக்கு சொல்லி இருக்கிறார். பாவியே, நீ என்ன செய்யணும்னு. அதற்கு பின்பு யாசுவா அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். அப்ப பாவம் செஞ்சா உனக்கு அதிக கேடு வரும். அது எதுவா இருந்தாலும் சரி, நோயா இருந்தாலும் சரி, போராட்டமா இருந்தாலும் சரி, கடனா இருந்தாலும் சரி, இல்லை அவமானமாக இருந்தாலும் சரி, அல்லது உபத்திரவமாக இருந்தாலும் சரி, அது எதுவோ உனக்கு சத்துருவாய் இருக்கிறது எதுவோ அது உன் பாவத்தினால் வருகிறது. அப்ப தேவன் சொல்லுகிறபடி இனி பாவம் செய்யாதே, செஞ்சா இதை விட மோசமானது உனக்கு வரும். இன்றைக்கு நாம் கேட்ட சத்தியத்தின்படி தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து மறைவான பாவமும் சரி, பகிரங்கமான பாவமாக இருந்தாலும் சரி, துணிகரமான பாவமாக இருந்தாலும் சரி, அதை விட்டு விலகி தீங்கு ஏற்படாதபடி, பெரும் பாதகம் நமக்கு ஏற்படாதபடி நாம் தப்பித்துக் கொள்ள நம்மை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு யெகோவா சமூகத்தில் சமர்ப்பிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம்.